ப்ரொடியூசர் டி சிவா அவர்கள் தமிழ் சினிமாவில் முக்கியமான பல படங்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவருடைய கான்ஸ்டன்ட் சப்போர்ட் இப்போ இருக்கிற பல படங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் பேசணும்னு ஆசைப்படுறோம் சார். ஓஜி. அனைவருக்கும் வணக்கம். ஃபீனிக்ஸோட முழு படத்தையும் பார்த்துட்டு அந்த படத்துடைய ரசிகனாக தான் நீங்கள் நான் பேச வந்திருக்கேன். தமிழ் சினிமா வரலாற்றில் நிச்சயமாக ஒரு மிக முக்கியமான இடத்துக்கான படம் ஃபீனிக்ஸ். மிக நேர்த்தியாக செய்யப்பட்ட தமிழ் சினிமான்னு சொன்னால் அதில் வந்து ஒரு டாப் 10 ஃபிலிம்ஸில் வந்து இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். ஒரு ஃபஸ்ட்டு படம் பண்ணுற ஒரு டேரக்டர், அவர் எவ்வளோ பெரிய மாஸ்டர் பண்ணுற டைரக்ஷன் வேறு, அப்படி ஒரு மாஸ்டர் அவ்வளோ ஒரு 100% நேர்த்தியாக, ஒரு ஃப்ரேம் லேக் இல்லாமல், ஒரு சீன் தப்பாக இல்லாமல், ஒரு லாஜிக் மிஸ் ஆகாமல் மொத்த படமே சீட்டு நுனியில் வந்து பார்க்குற மாதிரி ஒரு படத்தை பண்ணி கொடுத்துருக்கார் இந்த படம். மீடியா நண்பர்களுக்கெல்லாம் இந்த இடத்துல நான் ஒரே சொல்கிறேன், இந்த ஆடியோ ரிலீஸில் வந்தால் மைக்கு பிடிச்சி பேசுவீங்கன்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் படம் பார்த்துட்டு நான் பேசின விஷயங்கள் ஏதாவது நீ அதிகமாக பேசுனேன்னு சொன்னால் எனக்கு ஃபோன் பண்ணி திட்டுங்க. நீங்கள் நான் சொன்ன வார்த்தையில் ஒரு வார்த்தை ஒரு எழுத்து கூட அதிகமாக இருக்காது, கம்மியாக இருக்காது. அந்த அளவுக்கு இந்த படம் மனதை பெரிய அளவில் பாதித்ததுனால தான் இந்த வார்த்தைகள் நம்ம சொல்கிறோம். இந்த படம் வந்து தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான சினிமா. ஏன்னா இது போன்ற ஒரு படத்தை பார்க்குறது வந்து ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். இந்த படத்தினுடைய நேர்த்தி, மாஸ்டரும் வேல்ராஜ் சாரும் சாம் சிஎஸும் பிரவீனும் அப்படி கைகோர்த்துட்டு செய்கிற இந்த வேலை இருக்க பாருங்கள். அத்தனை ஒரு ஸ்பீடு, அப்படியே ஒரு கட்டிங், அப்படியே ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக், சாங்ஸ், பர்ஃபார்மன்ஸ். ஒரு சின்ன நடிகர்லேருந்து ஒரு தேவதர்ஷினி அவர்லேருந்து பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து புதுசாக போட்டால் அத்தனை பசங்களையும் பேர் சொல்ல தெரியல. எந்த பையனையும் ஒரு பையனோட இன்னொரு பையனை குறைச்சே மதிப்பிட முடியாது. அப்படியே ஒரு பர்ஃபார்மன்ஸ். இந்த கருணாவை நடித்தவங்க எல்லாருமே இப்படிடா ஒரு புதுசாக வர்றாங்க, திரும்ப இருக்காங்க, இப்படி பயமுறுத்துறாங்களேன்ற அளவுக்கு இந்த படம் வந்து ஒருத்தரையும் நடிச்சிருந்தாங்க. அதை உருவாக்கின சிப்பி நீங்கன்றதுனால அது அந்த பாராட்டு உங்களுக்கு. ஆனாலும் கூட அந்த பசங்க எல்லாத்துக்குமே நான் ஒருத்தர் கூட சொல்ல, அவ்வளோ அந்த சின்ன பசங்க அத்தனை பேருக்கு ஒரு பெரிய ஃபீச்சர் தமிழ் சினிமாவில் இருக்குது. ஏன்னா அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ். மீதி கேரக்டர்ஸ் நம்முடைய ரெகுலர் ஆர்டிஸ்ட் அத்தனை பேரும் அவ்வளோ அற்புதமாக ஒருத்தர் வேல்ராஜ் சார்லேருந்து எல்லாருமே அப்படி பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த படத்தில் வந்து யாரை பாராட்டுறதுன்னே நம்ம வரிசையாக சொல்லவே முடியாத அளவுக்கு வந்து அற்புதமாக இருக்குது. அதனால் வந்து டெஃபினட்டாக வந்து இந்த படத்தின் வந்து இந்த ஆண்டுக்கான மிகச்சிறந்த இயக்குனருக்கான விருதை வந்து அனல் அரசுக்கு நம்ம இங்கேயே அறிவிக்கலான்றது என்னுடைய கருத்து. அற்புதமான விஷயம். ஏன்னா நம்ம சாதாரணமாக அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த படம் பார்த்து ஒரு 2 மாதமாக அதனுடைய தாக்கம் மைண்ட்லேயே இருந்துகிட்ருக்கு. இந்த இடத்துல நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஒரு அனல் அரசு எத்தனை பேர் உருவாக்கி விட்டுருக்காரு அந்த படத்தில் கேட்டிங்கன்னா அத்தனை லிஸ்ட் இருக்குது. இதன் மூலம் எவ்வளோ பேருக்கு லைஃப் கிடைக்குது, எத்தனை பேர் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக வர போகிறானே தெரியல. இங்கிருந்து வரும் ஒரு பெரிய பேட்ச். அப்படி ஒரு பேட்சில் வந்து ஒரு அற்புதமாக நீங்கள் கொடுத்துருக்கிற விஷயம் தான் வந்து சூர்யா சேதுபதி. நான் வந்து ஒரு கொஞ்ச நேரம் பார்த்தோன்னே இந்த பையனா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, அப்படி ஆரம்பித்த பையன் படம் முடியும் போது நம்ம நெஞ்சுக்குள்ளே வந்து அப்படி உள்ளே போய் உகுந்துட்டான். நான் இத்தனை ஒரு டெடிக்கேஷன், எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கணும், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கணும். அந்த பையன் வளர்ந்த விதம் என்ன, அவனுக்கு என்ன பின்னணி, அதெல்லாம் இல்லவே இல்லை. அவன் தரையில் கடந்து உருண்டு வாழ்ந்து அந்த கேரக்டராக வாழ்ந்து அது நீங்கள் எவ்வளோ வேலை வாங்கணும், வேலை செய்கிறக்கு ஒரு ஆள் வேணும், அது உழைக்கிறக்கு ஒரு ஆள் வேணும். நல்ல கல்லாக இருந்தால் தானே செதுக்க முடியும் நீங்கள். அப்படி ஒரு அற்புதமான சூர்யாவுக்கு வந்து மிகப்பெரிய ஃபியூச்சர் இருக்குது. கண்டிப்பாக வந்து தமிழ் சினிமாவின் டைகர் ஷெராஃபா நீ தான் வருவராஜா. அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ், அத்தனை ஒரு வேகம், இன்னும் வளர வளர எங்கேயோ போயிட்டுருக்கும். நீங்கள் அவனை வளர்த்து விடுங்க மாஸ்டர், அவனை நீங்கள் ஒரு டைகர் ஷெராஃப் ஆக்கி காட்டினது உங்களுக்கு பொறுப்பு. ஏன்னா நமக்கு அப்படி ஒரு ஆள் இல்லை. அதான் சொன்னேன், விஜய் சேதுபதி சார் படங்களில் நான் வந்து மிக மிக ரசித்து பார்த்துட்டு அடிக்கடி பார்த்த படம்னா மகாராஜான்னு சொல்லுவேன். அந்த மாதிரி வந்து தமிழ் சினிமா அதிகமாக இனிமேல் பார்க்க போகிற படம்னு பார்த்தா நான் ஃபீனிக்ஸ்னு சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ ஒரு நேர்த்தி. அதை அவ்வளோ எவ்வளோ டெக்னிக்கலாக சொல்லணும்னா தெரியல, இயக்குனர்களாக இருக்கீங்க. அது வந்து மனசை விட்டு ஒரு ஃப்ரேம் கூட ஆகலை. எப்போ நினச்சாலும் ஃபுல் படம் மைண்டில் ஓடுற அளவுக்கு ஒரு அற்புதமான படமாக இருக்குது. சாம் சிஎஸ் அவ்வளோதான், எக்ஸ்ட்ரானரி. அது மாஸ்டர் பீஸ் உங்களுக்கு இல்லை கண்டிப்பாக. அந்த மாதிரி ஒரு அருமையான படம். சேது சார் நீங்கள் தமிழ் சினிமாவுக்கு நிறையா பண்ணியிருக்கீங்கன்னா நிறையா, அதாவது இமேஜ் எல்லாம் உடச்சி என்ன ரோல் வேணால் பண்ணலாம், எப்படி வேணால் பண்ணலான்னு வெரைட்டி பர்ஃபார்மன்ஸ், ஒரு நடிகன் இத்தனை விதமாக மாற முடியுமா எல்லாம் காமிச்சிட்டிங்க. இதெல்லாம் சார்ந்தெல்லாம் தாண்டி இப்படி ஒரு அற்புதமான பையனை கொடுத்தீங்க சினிமாவுக்கு. அது அடுத்த சினிமாவுக்கான கான்ட்ரிபியூஷன் டெஃபினட்டாக வந்து உங்களுடைய புகழெல்லாம் தாண்டி அந்த பையனுடைய வயசுக்கும் திறமைக்கும் உழைப்புக்கும் மாபெரும் இடத்தை ரீச் பண்ணுவோம். உங்களுக்கு வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு மிகப்பெரிய பெருமையை சேர்க்கக்கூடிய பையன் தான் அந்த சூர்யா. அந்த வகையில் நீங்கள் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள் இந்த இடத்துல. நீங்கள் இந்த சினிமாவுக்கு நீங்கள் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு அந்த சினிமா உங்களுக்கு திருப்பி கொடுத்துச்சு சார் உங்களுக்கு. அதுதான் என்னுடைய எண்ணம் இதில். ஏன்னா தமிழ் சினிமாவில் வந்து நான் மிகவும் நேசிக்கக்கூடிய நடிகர்னா விஜய் சேதுபதி. காரணம் அவருடைய டெடிக்கேஷன், அவருடைய சர்வீஸ், அவருடைய கோஆப்ரேஷன்,
அவர் ப்ரொடியூசர்களை ட்ரீட் பண்ணுற விதம், டெக்னீஷியனை ட்ரீட் பண்ணுற விதம், மக்களோட பழகிற விதம், பல்வேறு குணங்கள் அவர் பார்க்குறேன். அதையெல்லாம் தாண்டி இந்த பையன் இன்னும் பெருசாக வந்து நிற்பார். நான் பெரிய நம்பிக்கை இருக்குது. இந்த படத்துடைய மொத்த டீமுக்கும் பெரிய வாழ்த்துக்கள். அதே மாதிரி வந்து இந்த சக்திக்கு அப்பப்போ ஒரு யோகா இருக்கும். டகால்னு ஒரு படத்தை தூக்கிட்டு போய் அடிச்சு தூக்கிட்டு வந்துடுவார் அவர். அது எங்கேயோ சுற்றிட்டு வந்து கடைசியில் அவர்கிட்ட வந்து சேர்ந்துச்சு. அந்த மாதிரி வந்து சக்தி மிக திறமையாக வெளியிட்டு இந்த படத்தை வந்து பிரமாதமாக கொண்டு போய் ஸ்க்ரீனில் சேர்த்து கொண்டு வந்து தருவார். இந்த படத்துக்கான ப்ரொமோஷன் வேலைகள் எல்லாம் நீங்கள் சிறப்பாக செஞ்சு சேது சார் எல்லோரும் சேர்ந்து அந்த படத்தை பண்ணி ஒன்றுமே சொன்னால் ஒரு நாள் முதல் நாள் போதும், 2வது நாள் வந்து மக்கள் எல்லாம் படமாக்கிற எல்லாரும் பிராண்ட் அம்பாசிடராக மாறிடுவாங்க அந்த படத்துக்கு. அந்த மாதிரி இருக்கும். அதனால் இவ்வளோ பெரிய வெற்றி, ஒரு மாபெரும் மிகச்சிறப்பான படத்தை தயாரிச்சுங்க. இதுக்கு மேலே நான் சொல்கிறது வார்த்தையில் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம நிறைய வெற்றி விழாவை பற்றி நிறையா ஒருத்தராக பேசணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இவ்வளோ பெரிய வெற்றிக்கு பின்னாடி, இவ்வளோ பெரிய அனலர்ஸ் வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற நான் மகளாக நேசிக்கிற ராஜலட்சுமிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா அவங்களுடைய சப்போர்ட் பின்னணி எல்லாமே இப்படி ஒரு படத்தை உருவாக்கியே இருக்க முடியாது. அவருக்கு காசு தெரியாது, கணக்கு தெரியாது, எதுவும் தெரியாது, எல்லாம் படித்த ஃபுல்லாக அது பார்த்துக்கிச்சு எல்லாமே. அதனால் இப்படி ஒரு நிம்மதியான ஒரு படம் எடுக்கிற காரணம் ராஜலட்சுமி. அவங்களுக்கும் மொத்த எல்லா டீமுக்கும், முருகராஜ் அவர்களுக்கும் எல்லாத்தையும் இருந்து சிறப்பாக நடத்தி கொடுத்த முருகராஜ் அவர்களுக்கும், பிஆர் ரியாஸுக்கும், அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. இந்த ஃபீனிக்ஸ் என்ற மாபெரும் வெற்றி படத்தை திரையரங்களை பார்த்து நம்ம மீண்டும் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். We have with us Shakti Velan அவர்கள் from Shakti Film Factories. Shakti சார் சொன்னாலே ஐ திங்க் அந்த பேரே வந்து credibility தான். அவரோட படத்தோட அசோசியேட் ஆகிறார் அப்படின்னா the movie has more value. So please சார் ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல ப்ரெஸ்ஸுக்கு நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ப்ரெஸ்ஸுக்கு வந்து இது வந்து 3வது ஃபங்க்ஷனு. இதுக்கு அடுத்தது 4வது அடுத்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக போகிறாங்க. இதில் இதுக்கு 2 மணிக்கு பார்த்த லவ் மேரேஜ், அதுவும் என்னோடய ரிலீஸ் தான். ஃபீனிக்ஸு, இதுக்கு அடுத்தது கண்ணப்பா பார்க்க போகிறாங்க. ஒரு விதத்தில் நான் மானசீகமாக உங்கள் கால்களை தொட்டு நான் நன்றியை தெரிவிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இவ்வளோ உழைப்புங்கிறது வந்து காலையிலேருந்து 4 ஃபங்க்ஷனு கண்டினியூஸாக நிறைய எங்கள் அப்பா வயசில் உள்ளவங்கெல்லாம் வந்து ப்ரெஸ்ஸில் இருக்காங்க. வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ணி இது ஒரு சாதாரண விஷயமா நினைக்கல. எப்போயுமே வந்து லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு நேராக வந்து உட்காந்துருவோம், அப்போ தெரியாது. இதில் கொஞ்சம் முன்னாடியே வந்து உட்காந்துட்டோம். ஒவ்வொருத்தலாம் அவங்க வரும்பொழுது நிறைய பேசிக்கிட்டு இருந்தோம். டைமண்ட் பாபு சார் மாதிரி நிறைய டைமண்ட் பாபு சாரெல்லாம் 2வது அந்த படம் முடிச்சுட்டு நான் ஐயாவை போய் பார்க்குறேன், அந்த படத்தோட ரிப்போர்ட்டையும் சொல்லிவிட்டு அடுத்தது நான் வந்து கண்ணப்பாவுக்கு போகிறேங்கிற லெவலில் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னோட மனமார்ந்த நன்றி. ஃபீனிக்ஸ் மாஸ்டரோட படம் இந்திய அளவில் மிகப்பெரிய டெக்னீஷியனாக பார்த்துட்டு இருக்க ஒரு டெக்னீஷியன் தமிழ்நாட்டிலேருந்து போய் ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம்னு கலக்கிட்டு இருக்க ஒரு டெக்னீஷியன். அவரோட முதல் வந்து இயக்குனராக முதல் படம் சாதாரண விஷயம் இல்லை. ஒரு ஹிந்தி இண்டஸ்ட்ரியில் போயிட்டு 18 படம் பண்ணியிருக்காரு. அதில் சல்மான் கானுக்கு மட்டும் 7 படம் நினைக்கிறேன். ஷாருக் சாரோட ஜவான், இந்த பக்கம் விஜய் சாரோட ஒரு 6 படமா மாஸ்டர், 9 படம் பார்த்துருங்களா? அதுவே விட்டுருக்கேன். ஆனால் என்னென்னா இவங்களோட இப்போ வந்து ஒரு சிங்கமாக இருக்கட்டும், இன்றைக்கி இருக்க ஜனநாயகனாக இருக்கட்டும், அத்தனையிலையும் மாஸ்டரோட உழைப்பு தான் அங்கே வந்து ஒரு விறுவிறுப்பான சண்டை காட்சிகளாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஒரு இந்தியாவே வியந்து கொண்டாடிக்கிட்டு இருக்க ஒரு கலைஞனோட படைப்பை நம்ம வந்து ஃபீனிக்ஸில் பார்க்க போகிறோங்கிறது ஒரு தமிழனா பெருமை அப்படின்னு நினைக்கிறேன். மிக அருமையான ஒரு ஆக்ஷன் பேக்டு ஃபில்மாக பண்ணியிருக்காரு படத்தை. தம்பி விஜய் சேதுபதி சாரோட சன் முதல்ல ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் ஹீரோவாக உள்ள வந்து பண்ணியிருக்காங்க. நிறையா சொல்லுவாங்க, அப்பன் தோற்று போன ஊரில் பையன் ஜெயிக்கிறது கெத்து அப்படிம்பாங்க. அப்பாரு வந்து ஜெயிச்ச ஊரில் பையன் ஜெயிச்சா அது மாசு. ஒரு விஜய் சேதுபதி சார் மதுரையிலேருந்து கிளம்பி வந்து ஜெயிச்சோன்ன, மதுரையிலேருந்து, திருச்சியிலேருந்து, திருநெல்வேலியிலேருந்து, பல ஊர்லேருந்து பல பேர் கனவோட சென்னை நோக்கி வந்திருப்பாங்க விஜய் சேதுபதி சாரை பார்த்து. விஜய் சேதுபதி சாரை பார்த்து 100 பேர் வந்தாங்கன்னா
விஜய் சேதுபதி சாரோட சன்னும் ஜெயிச்சா 200 பேர் நம்பிக்கையோட வருவாங்க. இங்கே உழைச்சா சின்சியராக இருந்தால் ஜெயிக்கலாங்கிறதுக்கான அடையாளம் அது. விஜய் சேதுபதி சார் அடையாளம்னா நீங்கள் வந்து குறியீடு. உங்களோட வெற்றி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உழைச்சி மேலே வந்த ஒருத்தர் அவங்களோட அடுத்த ஜென்ரேஷனும் ஜெயிக்கும் பொழுது தான் அந்த உழைப்போட முழு பலனையும் அறுவடையும் எடுத்துகிட்டு போக முடியும். விஜய் சேதுபதி சாரோட வெற்றி வந்து அவரோட உழைக்கிறதுக்கே டைம் சரியாக இருக்கும். உங்களோட வெற்றியை தான் அவங்களோட வெற்றியாக கொண்டாடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ விஜய் சேதுபதி சாரோட வெற்றியை விட உங்களோட வெற்றி மாசாக இருக்கணும். இந்த ஃபீனிக்ஸ் படம் இதில் வந்து என்னென்னா ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு மிகப்பெரிய டெக்னீஷியன் ஒரு ஆக்ஷன் பேக்டு ஃபிலிம் பண்ணால் எப்படி இருக்கும். படம் பூரா தெறிக்க விட்டுருக்காரு, ஆக்ஷன் பூரா தெறிக்க விட்டுருக்காரு. நிறைய சின்ன சின்ன கேரக்டராக இருக்கட்டும், பெரிய கேரக்டராக இருக்கட்டும், அவ்வளோ அழகாக அதை வந்து டெரைவ் பண்ணியிருக்காங்க. சில சீக்வன்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது. மாமாவாக பேசிட்டு போனார். அவருக்கான சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வேற ஒன்றா இருக்கும். விசில் பறக்கும்னு நான் நம்புகிறேன். தேவதர்ஷினி மேம் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஆர்டிஸ்ட்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு படத்துலையும் அவங்க இப்போ ரீசெண்டாக கொடுக்குற பரிணாமம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. சரியான படங்கள் சின்ன வாய்ப்பு கிடைச்சா கூட வந்து செப்பரேட்டாக வேற ஒரு டைமென்ஷன் காட்டுறாங்க. அம்மாவா நார்த் மெட்ராஸில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அது அந்த லெவலில் இருக்குது. இது படத்தில் உள்ள ஒவ்வொருத்தருமே மிக சிறப்பான பங்களிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த திரைப்படம் இப்போ இந்த மாஸ்டர் வந்து ஒரு டெக்னிக்கலாக எந்த அளவுக்கு இருக்காங்களோ அதே மாதிரி வந்து இந்த படத்தோட தயாரிப்பாளர் அவங்களோட மனைவி ராஜலட்சுமி மேடம் அவங்க கிட்டத்தட்ட சினிமாவை அவ்வளோ நேசிக்கிறாங்க. மாஸ்டருக்கு மிகப்பெரிய பில்லர்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அவ்வளோ விஷயம் நாங்கள் வந்து ஃபீனிக்ஸோட பிஸ்னஸ் பற்றி பேச உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் மாஸ்டர் வந்தாங்க, மேடம் இருந்தாங்க. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் மற்ற விஷயங்கள்லாம் பேசிட்டு ஃபீனிக்ஸ் விஷயத்தை வந்து ஒரு 2 மணி நேரம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் பேசி முடித்தோம். அந்த மாதிரி வந்து என்னென்னா சினிமாவை வந்து அவ்வளோ நேசிக்கிறாங்க, அவ்வளோ வந்து அதுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. உங்களோட சப்போர்ட் மாஸ்டர் வந்து இன்னும் உலக அளவில் எடுத்துகிட்டு போகணும்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்கித்தாங்க. எனக்கும் நானும் ஊர்லேருந்து வந்த ஒரு பையனா என்னோட தம்பி ஜெயிக்கணுங்கிறது வந்து ரொம்ப ஆசையோடு இந்த படத்தை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நன்றி.